ஹலோ காய்ஸ், குட் மார்னிங். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இதுக்கு இன்றைக்கி வீடியோ ஒன்று அப்டேட் பண்ணுறேன். என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப லாங் வீடியோ தான் இல்லை, ரொம்ப லாங் டைம் விட்டு நேற்று போய் எங்கள் அம்மாவையும் எங்கள் அப்பாவையும் பார்த்துட்டு வந்தோம். ஸோ அவங்க வந்துட்டு எப்பவுமே நான் இங்கே தான் காய்கறி வாங்குவேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு நான் அவங்கள பார்த்து அவங்ககிட்ட காய்கறிலாம் வாங்கி ஒரு 1 இயர் கிட்ட ஆயிடுச்சு. ஸோ என்ன ஆயிடுச்சுன்னா, நேற்று வீட்டில் எதுவும் காய்கறி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேற்று அப்படியே அந்த பக்கம் போகும்போது இறங்கி காய்கறி வாங்கிட்டு ஒரு 800 காய்கறி வாங்கிட்டு அப்படியே கிளம்பி போயிட்டேன். அவங்கள்ட்ட பார்த்திங்கன்னா எல்லாமே சீப்பாக தான் இருக்கும். இது எங்கன்னா கொரட்டூர் ரயில்வே ஸ்டேஷனுக்கோ ஆப்போசிட் பின்னாடி விற்கிறாங்க, மெயின் ரோட்டில். நல்ல தரமான பொருள் தான் இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ரொம்ப நல்லா ஃபேட்டாக இருந்தவங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லீனாக, ரொம்ப கஷ்டப்பட்டு, ரொம்ப டல்லாக, எப்படி சொல்கிறது, அன்ஈஸியாக அந்த மாதிரி ஒரு ஃபீல் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு ஒரு தோணுச்சு. ரொம்ப நாள் கழிச்சு வந்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு பொண்ணாக தான் பார்ப்பாங்க. ஸோ நானும் அவங்கள என் அம்மாவாக தான் நினச்சி நான் பேசி விலகவும் 2 பேருக்கு இவ்வளோ காய் இருக்குது பார்த்தீங்களா? இவ்வளோ காயிலையும் எல்லாத்துலேயுமே கொஞ்சம் கொஞ்சம் நான் வாங்கியிருக்கேன். வெங்காயம் தக்காளி மட்டும் கொஞ்சம் நிறையா ஹெவியாக வாங்கிட்டேன். அது சும்மா வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா, இது நேற்று நான் வாங்கிட்டு போன பொருள் பூண்டு, வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா, லெமன், கேரட், பீன்ஸ், மாங்காய் எல்லாமே வாங்கிட்டு நேற்று போயிருந்தேன். நைட்டு போயிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கு 11:30 மணி ஆயிடுச்சு. கொண்டு போய் வீட்டில் வச்சுட்டு எங்கள் பாப்பா என்ன பண்ணிட்டேன், எல்லாத்தையும் பிரித்து தனித்தனியாக எடுத்து பாட்டை தனியாக எடுத்து வைமா, கவர் போட்டு பேக்கிங் போட்டு ஃப்ரிட்ஜில் வைக்க சொல்லிட்டேன். 2 பேருக்கு எதுக்கு இவ்வளோன்னு பார்க்குறீங்களா? ஆமாம், நான் வேலைக்கு போயிட்டு நைட்டு வரதான் டைம் ஆகிடுது. ஸோ காய்கறிலாம் வாங்க முடியல, டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் வந்துட்டு டைம் கிடைக்கும்போது இப்படி வாங்கி வச்சுப்பாங்க. இப்போன்னு இல்லை, எப்பயுமே வந்து நான் காய்கறி இப்படி தான் வாங்குவேன். மொத்தமாக தான் நான் வாங்கிப்பேன். காய்கறி, மளிகை ஜாமான், ஸோ அரிசி எல்லாமே மொத்தமாக தான் வாங்கி வச்சுப்பேன். அப்பப்போ வாங்க முடியாதுல்ல. ஸோ நம்ம வீட்டு பக்கத்தில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருந்தால் நம்ம டெய்லியும் ஃப்ரெஷ்ஷாக காய்கறி வாங்கி சமைச்சிக்கலாம். ஸோ நம்ம லீவ் போடுறப்போ தான் நம்ம கடை வாங்க முடியும். அதனால வந்துட்டு மொத்தமாக நான் இங்கே வாங்கிட்டு சேவ் பண்ணிப்பேன். கொத்தமல்லி, புதினா எல்லாமே வாங்கிட்டு இருக்கேன். நான் தூங்கிட்டேன். எங்கள் பாப்பா தான் எல்லாத்தையும் அந்த வீடியோ எடுத்து வச்சுச்சு. நான் அங்கேருந்து போன டயரில் சாப்பிட்டு தூங்கிட்டேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த கஷ்டப்படுறவங்களுக்கு ஒரு லைக்கு போடுங்க. பார்க்குறீங்க, ஓகே, பிடிக்கிறவங்க பாருங்கள், பிடிக்கல அப்படின்றவங்க வந்து தட்டி விட்டுருங்க. ஸோ பார்க்குறவங்க போகிற போக்கில் அப்படியே ஒரு லைக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. மெயினாக வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. பாய் பாய், டாடா, see you.